இந்த அழகான கதையில மித்துன்னு ஒரு 8 வயசு பொண்ணு இருந்தா. ஒரு நாள் அவ தான் ஃப்ரெண்டு கவி கிட்ட சொன்னா, ஒரு நாள் நானும் எங்க அம்மாவும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனோம். நாங்க எப்ப பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எங்க ட்ரெஸ்ஸையும் கிஃப்டையும் பார்த்து வெளிய நிக்க வச்சு கேக் மட்டும் கொடுப்பாங்க. ஒரு நாள் நாங்க நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உள்ள ஹாப்பியா இருக்கணும்னு. கவி அவ கைப்பிடிச்சு ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும்னு ஆறுதல் சொன்னா. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் கவி வீட்ல பர்த்டே செலிப்ரேஷன் பிளான் பண்ணாங்க. அப்ப கவிதா அம்மா கிட்ட சொன்னா, அம்மா, மித்துவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரலாமான்னு சொன்னா. இத கேட்ட கவி அம்மாக்கு மனசு கஷ்டமா ஆயிடுச்சு. அடுத்த நாள் கடைக்கு போய் கிஃப்ட் வாங்கிட்டு ஆட்டோ பிடிச்சு பார்ட்டி ஹாலுக்கு செலிப்ரேஷனுக்கு போனாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா மித்து அவ அம்மாவும் கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் வந்தாங்க. கையில ஒரு சின்ன பென்சில் பாக்ஸ் மட்டும். அவங்கள பார்த்த கவி அம்மா மித்துவுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. அப்புறம் மித்து அம்மாக்கு சாரி கொடுத்தாங்க. ஆனா மித்து அம்மா முதல்ல வேணான்னு சொன்னாங்க. ஆனா எல்லாரும் அன்போட கேக்க அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டாங்க. மித்து முகம் முழுக்க சந்தோஷம். அப்புறம் மித்துவ கேக் பக்கத்துக்கு கூட்டிட்டு போய் அவளாலேயே கேக் கட் பண்ண வச்சாங்க. அந்த நேரம் மித்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா. அவங்க கண்ணுல சின்ன சின்ன கண்ணீர், ஆனா முகத்துல ஒரு அழகான சிரிப்பு.